ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 1 பேதுரு 5 1 முதல் 10. தியான வசனம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இது எனக்கு தனிப்பட்ட ஒருவனுக்கு மாத்திரம் நிகழ்கிற ஒரு காரியம் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகள் நிறைவேறி வருகிறது என்பதாக இங்கே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18வது வசனத்திலேயும் நீங்கள் இதை வாசித்து சற்று தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உறுதியான நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து சாத்தானை நாம் சந்திக்கின்ற பொழுது விசுவாசிகள் சாத்தானுடைய எந்த சோதனைக்கும் அல்லது உபாய தந்திரங்களுக்கும் ஒருபோதும் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை என்பதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம். அமெரிக்கா தேசத்திலே ஓரிகான் என்ற மாநிலத்தில் ஆரோன் என்ற ஒரு சகோதரனும் அவருடைய மனைவியாகிய மெல்லிசாவும் ஒரு பேக்கரி ஒன்று நடத்தி வந்தார்கள். கேக், பிஸ்கட் இவைகளெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார்கள். அதனுடைய பெயர் ஸ்வீட் கேக் பேக்கரி. அவர்கள் அலங்காரமான திருமண கேக் செய்வதில் மிகவும் கைதேர்ந்த நிபுணர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள். 2013ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், ஒரு நாள் ரேச்சல் மற்றும் லாரல் என்ற 2 பெண்கள் அவர்களது கடைக்கு வந்து ஒரு திருமண கேக் செய்யும்படி அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். வழக்கம் போல அந்த கேக் செய்து அந்த கேக்கின் மீது தம்பதியாருடைய பெயர்களை பதிப்பதற்காக இந்த கடை உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களே உங்களுடைய பெயர்கள் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் தங்களது பெயரையே கூறினார்கள். அதாவது பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் நடக்கிற ஒரே பால் திருமணம். ஆரோனும் மெல்லிசாவும் கிறிஸ்தவர்கள், மெய்க்கிறிஸ்தவர்கள் என்பதினாலே இப்படிப்பட்ட திருமணத்திற்கு கேக் செய்து தர முடியாது, இது எங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக உள்ளது என்று கூறி மறுத்துவிட்டார்கள். அந்த 2 பெண்களும் அவர்களை, இந்த பேக்கரி உரிமையாளர்கள் எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். அமெரிக்காவிலே சட்டப்படி ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கிறது. எனவே இதை விசாரித்த நீதிபதி குழுவினர் இந்த கிறிஸ்தவ தம்பதியர் கேக் செய்ய மறுத்ததால் ஓரின சேர்க்கை தம்பதியரிடம் பாகுபாடு காட்டியதாக கூறி 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி $1,35,000 அபராதம் விதித்தார்கள். இதனால் அந்த கடை உரிமையாளர்களுக்கு பெரிய நஷ்டம் வந்தது. மிகுந்த நஷ்டமடைந்த அவர்கள் வியாபாரத்தை மூட வேண்டியதாயிற்று. அப்பொழுது அவர்கள், நாங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய எங்களை தத்தம் செய்துள்ளோம், அதற்காக நாங்கள் என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, தேவன் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது, எங்களது விசுவாசம் அசையவில்லை என்று கூறினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை அதனுடைய ரிசல்ட் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நாம் கொண்டிருக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எப்பொழுதாவது முடியாது என்று சொல்லி இருக்கிறோமா? அப்படி செய்ய முடியாது என்று மறுத்ததினால் என்ன நடந்தது? அல்லது இதுவெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சமரசம் செய்து விட்டீர்களா? யோசித்து பாருங்கள். நான் இதை முடியாது என்று ஏன் சொல்ல மறுக்கிறேன்? எல்லாரும் செய்யவில்லையா, நானும் செய்கிறேன். இது ஒரு பெரிய பாவமா? ஆகையினால இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்கு வராமல் இருப்பது ஒரு பெரிய குற்றமா? 6 நாள் வேலை செய்கிறேன், அந்த ஒரு நாளிலே சற்று பலவீனமாய் உறங்கிவிட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கிறோம் அல்லவா?
தேவனுக்காக நிற்க வேண்டிய, தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டியவர்கள். என் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு ஊதியம் வைத்திருக்கிறாரோ அதனாலே என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துவேன், மீதியான துணிக்கைகளை சேர்ப்பேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி உங்களுடைய உறுதிப்பாட்டிலே, உங்களுடைய நம்பிக்கையிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். முடியாது என்றால் முடியாது. நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் சார்ந்திருக்கிறோம். இயேசுவுக்காக வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் பேரிலே நாம் கொண்டிருக்கிற நிச்சயம். தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களிலே பார்ப்போம் என்றால், இங்கே முடியாது என்று நிமிர்ந்து நின்ற வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சரித்திரம். ஒருவேளை இந்த ராஜா, பாபிலோனின் ராஜா, யூத வாலிபர்களுடைய பெயர்களை மாற்றினான். பெயர்களை மாற்றி அதன் நிமித்தமாவது அவர்களை இந்த கலாச்சாரத்திற்குள்ளாக இழுக்க வேண்டும், அவருடைய கலாச்சாரத்திற்குள்ளாக இழுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என்னவோ இந்த திருச்சபையும் அவன் மாற்றின அந்த பெயரினாலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கிறோம். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற அனனியா, மீசாவேல், அசரியா, இந்த 3 சகோதரர்களும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். தங்களுடைய ஆண்டவர், ஜீவனுள்ள தேவனுக்காக என்ன வந்தாலும் எதையும் நாங்கள் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நான் அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் சொன்னார்கள், ராஜாவே, நீர் உண்டாக்கின பொற்சிலைக்கு நேராக நாங்கள் வணங்க முடியாது. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். என்ன அருமையான உறுதிப்பாடு! அவருடைய விசுவாசம் நிமிர்ந்து நின்ற ஒரு விசுவாசம். தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு தேவனை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்வோம் என எந்த காரியங்களும் தொழுது கொள்ள மாட்டோம் என்ற அவருடைய உறுதியான விசுவாசம் அங்கே அவர்களை நிமிர்ந்து நிற்க செய்தது. தவறான வழிபாடுகளுக்கு அவர்கள் முடியாது என்று நிமிர்ந்து நின்றார்கள். இதனால் என்ன நடந்தது? 3 பேரும் தீச்சூளைக்குள்ளாக போடப்பட்டார்கள். தீச்சூளைக்குள்ளாக போடப்பட்டவர்கள் உயிரோடு அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கி சென்ற பலசாலிகள் மாண்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுவதை கணக்கு பார்க்காதே. உன்னுடைய எல்லாவற்றையும் நீ இழக்க நேரிட்டாலும் உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதியாய் நிற்கின்ற பொழுது தேவன் அதை கனப்படுத்துகிறார். இங்கே இந்த 3 வாலிபர்களையும் ஆண்டவர் கனப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முடியாது என்று சொல்லி பாவ காரியங்களுக்கு எதிர்த்து நின்ற வாலிபனையும் நாம் பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே பார்க்கிறோம். ஓயாமல் அவள் நச்சரித்து கொண்டிருக்கிறாள். இந்த யோசேப்பை எவ்விதத்திலாயிலும் கரைப்படுத்த வேண்டும் என்பது அவளுடைய எண்ணமாய் இருந்தது. ஆனால் அவனோ, வாய்ப்புகள் கிடைத்தன, தருணங்கள் கிடைத்தன, ஆனால் தன்னுடைய எல்லையை அவன் மீறவில்லை. எனக்கென்று என் ஆண்டவர் ஒரு கோடு வைத்திருக்கிறார். அந்த கோட்டை நான் தாண்டுவேன் என்றால் அது அக்கிரமம். நான் அதை மீற மாட்டேன். என்னுடைய எல்லையை நான் தாண்ட மாட்டேன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். முடியாது என்று சொல்லி அவன் சொன்ன இந்த வார்த்தைக்கு அவனுக்கு கிடைத்த ஒருவேளை சிறை தண்டனை அதிகமாக இருந்தாலும் நான் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். என் ஜீவன் போனாலும் இந்த பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கைக்கு நான் செல்ல மாட்டேன். அவன் என்ன சொல்லுகிறான்? எல்லாவற்றையும் என் பொறுப்பிலே வீட்டெஜமான் கொடுத்திருக்கிறார், உன்னை தவிர. ஆகையினால் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை, தேவனுக்கு விரோதமான இவ்வித பெரிய பொல்லாப்பை நான் செய்வது எப்படி என்று சொன்னான். அவனுடைய விசுவாசத்திலே அவன் நிமிர்ந்து நின்றான். முடியாது, பாவம் செய்ய நான் அர்ப்பணிக்க மாட்டேன் என்ன என்று சொல்லு அவனுடைய விசுவாசத்திலே அவன் உறுதியாய் எழுந்து நின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று வாய்ப்புகளை தேடி போகிற சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் அவனுடைய காலடிகளிலே வலிய வந்து விழுந்தன. ஆனால் என் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அவைகளை காலாலே உதைத்து எரிந்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வசனங்களை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சம்பவம் விளக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு நாம் ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால், பண ஆசையை தவிர்த்து எதிர்த்து நின்ற பேதுரு என்று சொல்லலாம். பண ஆசைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான். இங்கே இந்த சமூகம் நமக்கு தெரியும். பேதுரு மற்றவர்களுடைய தலைகளிலே கை வைக்கின்ற பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதை கண்ட சீமோன் என்று சொல்லக்கூடியவன்
தனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரம் வேண்டும் என்பதற்காக பேதுருவிடத்தில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு அந்த வரம் வேண்டும் என்று சொல்லி பணத்தினாலே வரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். பேதுரு என்ன சொல்கிறார்? உன் பணம் உன்னோட நாசமாய் போகட்டும் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறார். பண ஆசைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பேதுருவாக இருக்கிறார். பண ஆசைக்கு எதிர்த்து நில்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பண ஆசையை தவிருங்கள். மனிதனை விழுத்தட்டுகிற பணம் மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கையை நமக்கு நேராக கொண்டு வந்து விடுகிறது. கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முடியாது என்றால் முடியாது. நான் பணத்திற்காக எந்த காரியத்தை செய்ய மாட்டேன். கையிட்டு வாங்குவதற்காக நான் எந்த காரியத்தை செய்ய மாட்டேன். தேவனை மாத்திரம் நான் பிரியப்படுத்தி வாழ்வேன். என்னுடைய பணியிலே, என்னுடைய உத்தியோகத்திலே, என்னுடைய ஊழியத்திலே தேவனுக்கு மாத்திரம் இந்த கைகள் சொந்தமாக இருக்கும் என்று சொல்லி நாம் நிமிர்ந்து நிற்க அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே அவருக்கு ஏற்பட்ட 3 சோதனைகள். இந்த சோதனைகளிலேயும் ஆண்டவர் தனக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் முடியவே முடியாது என்று சொல்லி வெற்றி பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக நிற்கிறார். இவரே நமக்கு சிறந்த முன்மாதிரி. தேவனுடைய கட்டளைகளை மீறும்படி நித்தம் அநேக சோதனைகள் நம்மை நெருக்கி வரலாம், நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். தைரியமாக முடியவே முடியாது என்று சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். முடியாது என்ற சோதனைகளை வென்ற இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எங்களை நெருக்கி நிற்கிற எல்லா பாவங்களுக்கும் நாங்கள் முடியாது என்று நிமிர்ந்து நின்று தேவனை மாத்திர நாங்கள் சாட்சி பகர எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.